நானும் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணலான்னு பார்க்குறேன். நமக்கு வந்து நெட்டே ஸ்பீடு கிடைக்க மாட்டேது. என்ன பண்ணுறது? இந்த மாதிரி பிரச்சனை வந்து பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம வந்து பார்த்தோன்னா மூவி டவுன்லோட் பண்ணும்போது அல்லது ஏதாச்சும் அப்லோட் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்பவே வந்து பார்த்தோன்னா நெட் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இப்படியே தூக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருப்போம். நம்ம வந்து அப்படியே தெரு வந்து அலைஞ்சிக்கிட்டு இருப்போம்னே சொல்லலாம். நமக்கு வந்து நெட்டு கிடைக்காம இதுக்கு வந்து என்ன பண்ணலான்னு பார்க்குறது வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு ட்ரிக்குன்னு வச்சு கைஸ். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளால வந்து பார்த்தா இன்டர்நெட் ஸ்பீட் வந்து நம்மளால அதிகப்படுத்திக்க முடியும். நீங்கள் வந்து பார்த்தோன்னா டவுன்லோட் பண்ணும்போதோ இல்லை வீடியோஸ் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா இந்த ட்ரிக் வந்து யூஸ் பண்ணுங்க. அதர்வைஸ் வந்து பார்த்தோன்னா வந்து ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் வந்து பார்க்கறதுக்கு வந்து நான் அதுக்கு இன்னொரு ட்ரிக் வந்து சொல்றேன். அதையும் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து பார்த்தா 100% வந்து பார்த்தா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதனால வந்து பார்த்தா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான நெட்வொர்க் ப்ராப்ளம் வந்து இருக்கிறோ எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போற கூட நம்ம சேனலை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானுக்கும் அதையும் ஆல் செட் பண்ணிச்சுங்க. அப்ப நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து எப்படி இன்டர்நெட் ஸ்பீட் வந்து நம்ம அதிகப்படுத்துன்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். ஓகே, எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம்னே சொல்லலாம். நான் வந்து பார்த்தோன்னா ஜியோ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஏர்டெல், ஐடியா, வோடஃபோன் இந்த மாதிரி நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த ட்ரிக் வந்து பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒர்க் ஆகும். அதனால வந்து பார்த்தோன்னா எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா 100% வந்து எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். இப்போ வந்து என்ன ட்ரிக்னு சொல்லி வந்து பார்த்துடலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து அந்த செட்டிங்ஸ் அங்கே வைக்கணும், அதை கொண்டு வந்து இங்கே வைக்கணும், அந்த மாதிரி எதுவுமே நம்ம வந்து பண்ண போகிறது கிடையாது. சிம்பிள் ட்ரிக் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். அதனால வந்து பார்த்தோன்னா வீடியோ வந்து எனக்கு தெரியும்பா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் செகண்ட் சொல்கிற ட்ரிக் வந்து பார்த்தோன்னா ஒரு சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் ட்ரிக் வந்து என்ன சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. மொபைல் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும்னு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நெட்வொர்க்னு சொல்லியிருக்கும். ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல மொபைல் மாடலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருப்பாங்க. அதனால் வந்து இது வந்து நான் ரெட்மி மொபைல். இங்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம் கார்ட்ஸ் அண்ட் மொபைல் நெட்வொர்க்ஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து வெறும் மொபைல் நெட்வொர்க் இல்லை செல்வா நெட்வொர்க் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக பார்த்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பாயிண்ட் ஏபிஎன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. இங்கே வந்து ஏபிஎன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அதே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. நீங்கள் வந்து ஏர்டெல்லாக இருந்தாலும் சரி, ஜியோ, வோடஃபோன் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அதை ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணி வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிக்கங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு நீங்க எதையுமே வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அந்த சர்வர்ல வந்து பார்த்தோன்னா www.google.com அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டு அதை வந்து சேவ் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்துருங்க. ஓகேங்களா? நம்ம அவ்வளோதான், வேற எதுவுமே மாற்ற போகிறது கிடையாது. இது மூலமாக வந்து பார்த்தோன்னா எப்போ நம்ம நெட் வந்து ஸ்பீட் ஆகுது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. ஓகேங்களா? டிஃபால்ட்டாக வந்து பார்த்தோன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒரு சர்வர்ஸ் வந்து இருப்பாங்க. அதாவது ஜியோ ஆகும் அவங்களுக்கு ஒரு சர்வர் இருக்கும், வோடஃபோன் அவங்களுக்கு ஒரு சர்வர், இந்த மாதிரி வந்து சர்வர்ஸ் வந்து இருக்கும். அந்த சர்வரை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய இன்டர்நெட் ஸ்பீட் வந்து பார்த்தோன்னா இருக்குன்னே சொல்லலாம். நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த சர்வர் விட்டுட்டு நம்ம வந்து கூகுள் சர்வர் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா கூகுள் சர்வர் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். இந்தியாவில் மற்ற சர்வீஸ் பார்க்கையில வந்து பார்த்தோன்னா இந்த கூகுள் சர்வர் வந்து பார்த்தோன்னா ஸ்பீடாகவே இருக்கும். அதனால வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த சர்வீஸை விட்டுட்டு நம்ம கூகுள்னு போடையில வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து அப்படி சர்வர் சேஞ்ச் ஆகலாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இன்டர்நெட் ஸ்பீடும் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்கு, வந்து அதிகமான சான்ஸ் இருக்குது. அதனால வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த செட்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து யூஸ் பண்ணணும் பார்த்தோன்னா நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நார்மல் இந்த டாஸ்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே நெட் வந்து ஸ்லோ மட்டமாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா இது வந்து கொஞ்சம் உதவியுமே சொல்லலாம். நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு யூடியூப்ல வந்து பார்த்தோன்னா ஒரு 360 வந்து பார்த்தோன்னா வீடியோ பார்க்குறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஓரளவு வந்து ஓகேவா இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தா நம்ம வந்து மெயின் ட்ரிக் வந்து என்னன்னு பார்த்தலாம். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தோன்னா மூவிஸ் வந்து டவுன்லோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அதாவது இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க வந்து பார்த்தா நிறைய வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால வந்து பார்த்தோன்னா நிறைய ஜிபி இன்டர்நெட் வந்து பார்த்தோன்னா வந்து அப்லோட் பண்ணும். சில தடவைலாம் வந்து பார்த்தோன்னா 1 GB வந்து 2 GB வரைக்குமே வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தோன்னா ரொம்பவே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து நெட் வந்து ஸ்லோவாக இருக்குன்னே சொல்லலாம். அது வந்து பார்த்தோன்னா வந்து என்னதான் பண்ணுவோம், நம்ம வந்து இப்படி தூக்கி பண்ணுவோம், இப்படி வந்து தூக்கி காட்டுவோம், நம்மளுக்கு வந்து ஒன்றுக்குமே வேலையாது. நம்ம வந்து மினிமம் வந்து பார்த்தோன்னா ஒரு 2 to 3 மணி நேரம் வரைக்கும் அந்த அப்லோட் வந்து ஆகிட்டே இருக்கும். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தோன்னா சிம்பிள் ட்ரிக். ஆனால் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்க வந்து வாய்ப்பு இல்லை. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாருக்காவது கால் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்கள் தான் கால் பண்ணணும், அவங்க வந்து கால் பண்ணக்கூடாது. யாருக்காவது கால் பண்ணுங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறதா இருந்தாலும் அப்லோட் கொடுத்துருங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறதா டவுன்லோட் ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களோட மொபைல் டெய்லர் எடுத்துட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது கால் பண்ணுங்க. அந்த ஆப்போசிட் சைடு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 4G மொபைல் வச்சிருக்கணும், அது பட்டன் மொபைல் வச்சுக்கணும், அப்படின்னா எதுவுமே அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து எந்த மொபைல் வந்து அவங்க வந்து வச்சிருக்கலாம். ஓகேங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து கால் பண்ணுங்க. கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீட்
வந்து ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஸ்பீடு வந்து நீங்களே செக் பண்ணி பாருங்க. நான் வந்து பார்த்தா சைடில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து போடுறேங்க. இதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும் அந்த ப்ராசஸும் தெரிஞ்சிருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரூஃப் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதான் யூஸ் பண்ணி சொல்லலாம். நான் வந்து எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட விட வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் வந்து பார்த்தீங்கன்னா படு மட்டமாக இருக்குன்னு சொல்லலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 kbps கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ட்ரிக் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இது கால் பண்ணாததுக்கு முன்னாடி உள்ள ஸ்பீடும் கால் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள ஸ்பீடுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இது மூலமாக வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 mbps வந்து 2 mbps வரையுமே கிடைக்கும். இல்லை இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ அப்லோட் வந்து முடிய போகுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே ஸ்லோ ஆயிடுச்சு. அந்த ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 500 kbps 600 kbps நிற்குது. நீங்கள் வந்து பார்த்தா ஒரு பெரிய ஃபைல், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 400 MB 500 MB 1 GB இந்த மாதிரி ஃபைல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 mbps வந்து 2 mbps வரைக்குமே கண்டிப்பாக வந்து ரீச் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய தடவை வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். என்னுடைய ஓன் ட்ரிக்னே சொல்லலாம். நிறைய தடவை வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து எல்லா தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து டவுன்லோட் ஸ்பீடு வந்து அதிகமாகுது, அப்லோட் ஸ்பீடு வந்து எப்படி அதிகமாக நம்ம வந்து சொல்லிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது சொல்லி நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சிம் நெட்வொர்க்குமே வந்து பார்த்தோன்னா 2 கவரேஜ் வந்து வச்சிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா வாய்ஸ் காலுக்கு மட்டும் ஒரு கவரேஜ் ஒன்று வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா டேட்டாஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கவரேஜ் வந்து வச்சிருப்பாங்கன்னே சொல்லலாம். நம்ம வந்து டேட்டா யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா அதுக்கான கவரேஜ் மட்டும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அது கூட வந்து பார்த்தோன்னா வந்து ஃபோன் கால் பேசும்போதோ இல்லை இந்த மாதிரி HD வீடியோ கால் பேசும்போதோ அதுக்கு ஒரு கவரேஜ் வந்து கிடைக்கும்னே சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து டேட்டாவும் ஆன் பண்ணிச்சிருக்கோம். அதே சமயத்தில் நம்ம வந்து கால் பண்ணையில் வந்து பார்த்தோன்னா அந்த 2 கவரேஜும் நம்மளுக்கு வந்து 1க்காக கிடைச்சு நம்மளுக்கு வந்து ஒரு டபுள் பூஸ்டர் மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதனால வந்து பார்த்தோன்னா அதிகமான கவரேஜ் வந்து நம்மளுடைய மொபைலுக்கு வந்து கிடைக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு அப்லோட் ஆகட்டும் டவுன்லோட் ஆகட்டும் ரொம்பவே ஸ்பீடாகுன்னே சொல்லலாம். அவ்வளோங்க இது வந்து அவ்வளோக்கா இவ்வளோ நம்ம வந்து டெக்னிக்கல் ரீதியாக நம்ம வந்து போனால் சிம்பிளாக வந்து உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி சொல்லிட்டேன். ஓகேங்களா, எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மேக்ஸிமம் இருக்க எல்லாத்துக்குமே வந்து ஒர்க் ஆகும். ஒரு சில பேருக்கு வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கலாம், அவங்களுக்குமே வந்து ஒர்க் ஆகும். அந்த வேணும்னே வந்து ஒர்க் ஆகல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அவங்களுக்காக மட்டும் தான் ஒர்க் ஆகாமல் இருக்கும் தவிர மற்ற எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். அதனால வந்து எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்போ இந்த வீடியோ வந்து பிடிச்சது இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. அப்போ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து அடுத்து சந்திங்க. டாடா பை, see you.